முத்துப்பழம்பதி, வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்திருக்கிறது. மக்களுக்கு நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றனவா? பூங்குழலி மக்களுக்கான எந்தவித நிவாரண முகாமும் இங்கு அமைக்கப்படவில்லை என்பதுதான் இந்த பகுதி மக்களோட குற்றச்சாட்டா இருக்கு. அது மட்டுமின்றி மாநகராட்சி ஊழியர் பணியாளர்களோ அல்லது அரசு சார்பிலையோ யாரும் எங்கள் நேற்றிலிருந்து பார்க்கல. நேற்று முன்தினம் பெய்த கனமழையால நேற்று காலை முதலே இப்ப நம்ம நிற்கக்கூடிய இடம் சமாதானபுரத்துக்கு உட்பட்ட சக்தி நகர். அந்த காட்சிகளை தான் நீங்க பாக்குறீங்க. அவங்க மாடியில நிக்கிறாங்களா, அவங்க வீட்டுல ஃபுல்லா தண்ணி கீழே நிக்கிறனால அவங்க கீழே வசிக்க முடியாத சூழல்ல மொட்டை மாடியில இருக்காங்க. இதே போலதான் பலர் வீடுகள்ல எல்லாம் மொட்டை மாடியில இருக்காங்க. இப்ப நம்ம ஒளிப்பதிவாளர் அப்துல் கவரும் கட்டும் காட்சி ஒரு ஆறோட காட்சி அல்ல, இது ஒரு சாலையோட காட்சி தான். சாந்தி நகர் 1, சாந்தி நகர் 2 இருந்து நேரா சீவலபெரி சாலைக்கு இந்த சாலை செல்கிறது. இந்த சாலையில ஆறு போல் வெள்ளம் ஓடுகிறது. இந்த பகுதியில் உள்ள 300க்கும் மேற்பட்ட வீடுகளில் நேற்று காலை முதலே தண்ணீர் புகுந்திருக்கு. ஆனால் அதை அப்புறப்படுத்தவோ இல்ல இந்த மக்களை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு செல்லவோ அதிகாரிகளோ இல்ல அரசோ முன்வராதால இவங்க மொட்டை மாடிகளையும் மேல் மாடிகளையும் தவிச்சிட்டு வர்றாங்க. இது குறித்து அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் இருக்காங்க, கேட்போம். சார், இப்போ உங்க வீடுகள்ல தண்ணி போயிருக்கா? உங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? இந்த பகுதியில் மொத்தம் எத்தனை வீடுகள் இருக்கு? நீங்க என்ன மாதிரி எண்ணலுக்குள்ள இருக்கீங்க? இந்த வீட்டில் 500 வீடுக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த சக்தி நகர் அது இல்லாமல் தண்ணி எல்லாமே கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்தால் இதில் தான் எல்லாமே முட்டி எல்லா வீட்டுக்கும் தண்ணி போகுது. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வருஷம் எப்போ மழை பெஞ்சாலும் இந்த ஏரியாவில் எப்போதுமே பாதிப்பு அதிகமாக தான் இருக்குது. யாரும் இதை இன்ன வரைக்கும் எதுவும் பண்ணலை. இந்த இதை பார்க்குறீங்க, இந்த இது மாதிரிலாம் பிரச்சனைகள்லாம் இருக்குது. வீட்டில் சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. இப்போ நாங்கள் நேற்று நைட்டு இது ஆனதுனால எல்லாருமே மாடியில் தான் போய் தங்கியிருக்கோம். இப்போ வீட்டுக்குள்ளே எதுவுமே பண்ண முடியாமல் இருக்குது. இப்போ நிறைய பாதிப்புகள்லாம் நிறைய இருக்குது. சார், இப்போ இந்த பகுதியில் எவ்வளவு வீடுகள் இருக்கீங்க? எந்தெந்த ஏரியாலாம் பாதிச்சிருக்கு? உங்க மாநகராட்சி நிர்வாக சார்பில் யாரும் வந்தாங்களா, பார்த்தாங்களா? உங்களுக்கு எதுவும் வெளில கூட்டு போறதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்களா? இல்ல, இது வரைக்கும் யாருமே வரல. இங்க பாத்தீங்கன்னா சாந்தி நகர்ல 4 தெருக்கு மேல ஃபுல்லாவே தண்ணி ஏறிட்டு, இந்த தண்ணி இங்கே உள்ள தண்ணி கிடையாது. ஐக்ரௌண்டு, அது போக அண்ணா நகர், அதே மாதிரி அங்க உள்ள தண்ணிகள் எல்லாமே போறதுக்கு இங்கதான் வருது. ஆனா இங்க உள்ள வடிகால், இந்த சக்தி நகர் எல்லா ஏரியாவுக்கும் வழியா தான் இவ்வளவு பெரிய ரோடு அடுத்து 6 அப்படி போகுது. ஆனா இங்க ஓடைகள் எதுவுமே இது இல்லாதனால எல்லாம் ரோட்ல தண்ணி போக ஆரம்பிச்சுட்டு போறது. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல எல்லாம் போக ஆரம்பிச்சு. இது வரைக்கும் மாநகராட்சி தரப்புல யாருமே எங்களை இது பண்ணல. நேற்று மட்டும் ஒரே ஒரு ஜேசிபில இந்த இதுல லைட்டா பள்ளம் தோண்டி விட்டாங்க தண்ணி போறதுக்கு. அதை தோண்டி விட்டுமே இந்த இடத்துல ஃபுல்லா அடைச்சிருக்கனால தண்ணி எதுவுமே போக மாட்டேங்குது, வைக்க மாட்டேங்குது. பூங்குழலி, அவங்க சொன்னதை கேட்டிருப்பீங்க. சீவலபெரி சாலை முழுவதுமே தண்ணி அதிகமாக போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 500க்கும் மேற்பட்ட குடும்ப மக்களை பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. இது குறித்து மற்றொரு இருக்காரு, கேட்போம். சார், இப்போ இதுக்கு முன்னாடி இவ்வளவு ஒரு வெள்ளத்தை நெல்லை மாநகரம் பார்த்திருக்கா? இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா? இந்த வெள்ளம் இப்பதான் நீங்க எத்தனை வருஷம் கழிச்சு பாக்குறீங்க? 92ல இந்த மாதிரி வெள்ளம் வந்ததுங்க. வருஷம் வெள்ளம் தண்ணி மழை பெஞ்சு நல்ல மழை பெஞ்சதுன்னா இது மாதிரி தண்ணி வராது. எல்லா தண்ணியும் இங்க வருது. ஹைகிரவுண்டு, சமாதானபுரம், கோட்டு எல்லா தண்ணியும் இங்க தான் வருது. சாந்தின தண்ணி இங்க தான் வருது. எல்லாம் சங்கமம் இங்க ஆகி வெளில போக முடியும். 3 இடத்துல வந்து மோதும்போது தண்ணி மோதுது. தண்ணி போக வழி இல்லை. பாலம் சின்ன பாலம், 3 குழாய் தான் இருக்கு. 3 குழாய் இருக்கனால முன்னாடி பாலமா இருந்ததுன்னா தண்ணி அடியில் கூட ஈஸியா போகும். பூங்குழலி, இப்ப நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால ஒட்டுமொத்த நகரமே சீர்குலைந்திருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா வண்ணாரப்பேட்டை ஜங்ஷனு, புதிய பேருந்து நிலையம், மேலமங்கலம் உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளக்காடா காட்சியளிக்குது. இங்குள்ள மக்கள் எல்லாம் பெரும் பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா மாநகராட்சி நிர்வாகம் அக்கறை காட்டணும், அங்கங்க பணியாளர்கள் அனுப்பணும். அரசும் இதுல தாமதம் காட்டாம பல்வேறு பகுதிகளில் மக்கள் இன்னலுக்கு உள்ளாயிருக்காங்க, அவதிக்குள்ள இருக்காங்க. வீட்டுல வசிக்க முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழல்ல அவங்க தகவல் நமக்கு சொல்லட்டும், நம்ம சொன்னதுக்கு அப்புறம் போகலாம் அப்படிங்கறது கடந்து உடனடியாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை அரசும் அதிகாரிகளும் ஆய்வு செய்யணும். முன்கூட்டியே ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பணியாளர்கள் அனுப்பி வைக்கணும். ஆனா அது எதையுமே இந்த நெல்லை மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொண்டதாக தெரியல. உடனடியாக இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இடம் சமாதானபுரத்துக்கு உட்பட்ட பகுதிகள். இதே போல நகரின் வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆபத்தான நிலையில மக்கள் இருக்காங்க. நேற்றிலிருந்து தண்ணிக்குள்ள வாழ்றாங்க. கூடுதல் அக்கறை காட்டி தன்னார்வலர்கள் வெளியிலிருந்து வரவழைச்சு இவங்களை மீட்பு பணியில் ஈடுபடணும். இவங்களுக்கு அடிப்படை மற்றும் அத்தியாவசிய வசதிகளும் கிடைக்காம இருக்காங்க. இதுல இன்னும் அரசு கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே இந்த மக்களோட ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. பூங்குழலி, நிச்சயமாக அங்க இருக்கக்கூடிய தண்ணீர் வடிய வைக்க அரசு மிக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதோடு அங்கு சிக்கி இருக்கின்ற மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை அரசு விரைவாக வழங்க வேண்டும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துப்பழம்பதி.